நாளை மறுமையில் ஒருவன் வருவான், திகாமுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வருவான். ஆனால் அவனுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூசிகளாக பறக்க விட்டு விடுவான். அவனுடைய தொழுகை அழிந்துவிடும், அவனுடைய நோன்பு அழிந்துவிடும், அவனுடைய ஹஜ் அழிந்துவிடும். ஏன்? இவன் பாவத்திலேயே இருந்தானா? இவன் நன்மையை செய்யவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நன்மை அளிக்கப்படக்கூடியவன் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவர்களும் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொண்டவர். கியாமுல் லைலில் நின்று தொழுதான் அல்லாஹ்விற்காக. அவன் கியாமுல் லைலை தொழுதான் அல்லாஹ்விற்காக. ஆனால் ஏன் அவனுடைய பாவங்கள் அளிக்கப்படுகிறது? இந்த நஷ்டவாளி இவ்வளவு பெரிய நஷ்டவாளியாக மாறுவதற்கு காரணம் என்ன? ஏன் அவன் தொழுகை அளிக்கப்பட்டது? ஏன் அவன் நோன்பு அளிக்கப்பட்டது? ஏன் அவனுடைய ஹஜ் அளிக்கப்பட்டது? ஏன் அவனுடைய அத்துணை அமல்களும் தூசிகளாக பறக்க விடப்பட்டது? அவருடைய தூதர் சொன்னார்கள், அவன் தனிமையின் அறை கிடைத்து விட்டால், தனிமையுடைய வாழ்க்கை கிடைத்து விட்டால், கதவுகளும் ஜன்னல்களும் அடைக்கப்பட்டவன் போல காட்டியவன் தனிமையின் அறை யாரும் பார்க்கவில்லை என்ற சூழ்நிலை வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய பார்வையை மறந்து அல்லாஹ்வுடைய சட்டங்களை முறிப்பான்.